ஐகோர்ட்டின் அலுவலக உதவியாளர் பணிக்கான எழுத்து தேர்வுக்கான நீதிமன்றம் சார்ந்த சில குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நோட் போட்டு டீட்டெயில் எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போகும்போது ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன், குடியரசுத் தலைவரால் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார். தலைமை நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62. உச்ச நீதிமன்றம் முதலாக கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது. 1773 உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மாண்புமிகு சுலுஜா இன்ஃபோ. 1801 1824 ஆண்டுகளில் மதராஸ் மற்றும் பம்பாய் ஆகிய இடங்களில் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டன. சிவில் வழக்குகளை தீர்ப்பதற்கு ஊரக குடிமையியல் நீதிமன்றமும், குற்றவியல் வழக்குகளை தீர்க்க ஊரக குற்றவியல் நீதிமன்றமும், சதர் திவானி அதலாத் குடிமையியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம், சதர் நிஷாமத் அதலாத் குற்றவியல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஆகும். காரன்வாலிஸ் பிரபு உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை முறையை மறுசீரமைத்தார். 1862 ஆண்டு கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டது. அலகாபாத் உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான நீதிமன்றமாகும். ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் மற்றும் புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவ ஞானி மாண்டெஸ்கியூ. நீதிமன்றம் திட்டம் 2005 தொடங்கப்பட்டது. இந்திய உச்சநீதிமன்றம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்றம் சென்னையில் அமைந்துள்ளது. மக்கள் நீதிமன்றம் நீதி வழங்குவதற்காக லோக் அதாலத் அமைக்கப்பட்டது. முதல் லோக் அதாலத் 1982 குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜீநகரில் நடைபெற்றது. கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றமாகும். இந்தியாவின் உச்சபட்ச மேல்முறையீட்டு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம். 2024 ஆண்டு இந்தியாவில் 25 நீதிமன்றங்கள் உள்ளன. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 124 to 147 வரை உச்சநீதிமன்றம் பற்றி குறிப்பிடுகிறது. உச்சநீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் தொடர்பான தகராறுகளை கையாள்கிறது. இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி மாண்புமிகு ஹரிலால் ஜே கனியா அவர்கள். குவாஹாத்தி உயர்நீதிமன்றம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் மீது அதிகார வரம்பை கொண்டுள்ளது. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் மாண்புமிகு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு மாநில ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 65. உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது 62. சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது தலைமை நீதிபதி 54வது தலைமை நீதிபதி மணிந்திரா மோகன் ஸ்ரீவஸ்தவா. ஸோ சேனலை மறக்காமல் தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலைவலி ஹாரி சேனல்.